ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு இருக்குது. கிழக்கு பார்த்த வீடு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இது போகிற ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும். ஆணையூர் போகிற ரோட்டில் இந்த வீடு தான். அது பார்த்துக்கிட்டோம்னாக்கா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி வருது இல்லையா, அது மெயின் ரோடு. அதுதான் மெயின் ரோடு. ஆட்டோ போகிற வழி அதுதான் மெயின் ரோடு. 11வது பிளாட்டு மெயின் ரோட்டில் இருந்து இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். கேட்டை திறக்கிறோம். கேட்டை திறந்தோம்னாக்கா போர்ட்டிகோ வருது. போர்ட்டிகோ 17.75 10 சைஸு. 17.75 10 சைஸு. அப்படியே முன்னால் போயிட்டு சைடில் சந்து விட்டுருக்காங்க. சைடில் சந்து, நிறைய சந்து இருக்குது. அப்படி மீட்டர் பாக்ஸு ஃபுல்லாக அப்படியே வந்துட்டோம் அப்படின்னாக்கா உள்ளார போகிறோம். சேஃப்டி கிரில் இருக்குது. சேஃப்டி கிரில் போட்டு பேஸ் மட்டும் நல்லா உயரம். சேஃப்டி கிரில் திறந்து போட்டோம்னா மெயின் டோர் டீக்கு டோர் போட்டிருக்காங்க. அடுத்து அப்படியே ஹாலுக்குள்ளே போயிடுவோம். ஹாலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா 17க்கு 16 ஹாலோட சைஸு. கீழே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்கு. மேலே நல்லா டிசைன் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அப்படியே உள்ள இருக்கோம்னா பூஜை ரூம் ஒதுக்கியிருக்காங்க. பூஜை ரூம் ஒதுக்கிட்டு அப்படியே டிவி கால் ஷோகேஸு. முன்னால் பேசேஜ் ஒன்று 13க்கு 8 9 போட்டிருக்காங்க. 13க்கு 6 போட்டிருக்காங்க. அப்படியே ஹாலிலேருந்து கிச்சனுக்கு வர்றோம். கிச்சனுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா 16க்கு 8, அதாவது கிச்சன் கம் டைனிங் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. மேலே டாப்பில் ஃபுல்லாகவே கபோர்டு போட்டிருக்காங்க. சைட்லேயும் கபோர்டு. அப்படியே எடுத்தோம்னாக்கா கிச்சனு ட்ராயர் மாடல் கிச்சன் போட்டிருக்காங்க. மாடல் கிச்சனு இதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே சிலிண்டருக்கு ஓப்பனு. வாஷ் பேசிங் இம்போர்ட்டடு. அப்படியே எடுத்து பார்த்துட்டு ஹாலில் இருந்து அப்படியே பெட்ரூம்குள்ளே போவோம். ஹாலில் இருந்து பெட்ரூம்குள்ளே போகிறோம்னாக்கா சைடில் ஓப்பனு. பெட்ரூம் போகும்போது ஹாலில் இருந்தே மாடிப்படிக்கு மேலே ஏறுற மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே படி. அதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 13க்கு 8 ஃபுல் ஓப்பனு. இதில் எதுனா பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், ஜாமான் வச்சுக்கலாம். அப்படியே எடுத்தோம்னாக்க ஒரு காமன் டாய்லெட்டு இந்த ஹாலில் இருந்து தப்பில் பார்க்கும்போது அது 6க்கு 3. அதுவும் வெஸ்டர்னில் தான் போட்டிருக்காங்க. வெஸ்டர்னில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே டைல்ஸு. அப்படியே நம்ம பெட்ரூம்குள்ளே போயிடலாம். பெட்ரூம்குள்ளே 17க்கு 11 பெட்ரூம் அப்படியே கபோர்டு ஃபுல்லாக அப்படியே எடுத்தோம்னாக்கா ஜன்னல் 17க்கு 11 சைஸு. அப்படியே ஃபுல் கபோர்டு. அப்படியே இதில் பார்த்தோம்னாக்கா அப்படியே பாத்ரூமுக்கு போயிடுறோம். பாத்ரூமில் ஓப்பன் பண்ணாக்கா இது 8க்கு 6 நல்லா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசிங்கோட அந்த கபோர்டு படெல்லாம் கொடுத்துட்டு இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக எல்டிக்கு. அப்படியே எடுத்துட்டோம்னாக்கா மாடிக்கு போயிடுவோம். கீழே ஒரே பெட்ரூம் தான். இதோட சேம் மாடி பெட்ரூமும் மாடிக்கு போயிடலாம். அப்படியே படியில் ஏறிக்கிட்டு இருக்கோம். சைடில் ஃபுல்லாகவே எஸ்எஸ் கைப்பிடி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறது. கிரானைட்லேயே படி போட்டுட்டு இதிலே எஸ்எஸ் கைப்பிடி. அப்படியே மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி. இந்த சைடு எடுத்துட்டோம்னாக்கா கீழே உள்ளது மாதிரியே தான் அந்த ஓப்பனில். அப்படியே பெட்ரூம் என்ன பண்ணோம்னாக்கா சேம் கீழே உள்ளது மாதிரியே அப்படியே தான். அதாவது 17க்கு 11 சேம் ஒரே மாதிரி கீழே உள்ளது மாதிரியே தான். அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இங்கே பாத்ரூம் கீழே உள்ளதை விட பெருசாக இருக்கும். அதாவது 13க்கு 8 1 2 3 4 13க்கு 6 13க்கு 6 வெஸ்டர்ன் பெரிய டாய்லெட்டு. தேவைப்பட்டால் நம்ம பார்த்துட்டப்ப கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்து எடுத்துட்டோம்னாக்கா அப்படியே வெளியில் போவோம். மொட்டை மாடி டோர் போட்டிருக்காங்க. எடுத்தோம்னா அப்படியே பேசேஜ் ஃபுல்லாக சிட் அவுட்டு மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி ஃபுல்லாகவே அது மொட்டை மாடியில் இருந்து மாடிக்கு போகிற ஏணி வச்சுருக்காங்க. மேலே வாட்டர் டேங்க்கு மேலேயுமே தட்டோடு போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது. சைட்லேயும் சந்து விட்டுருக்காங்க.
சைட்லேயும் சந்து விட்டு பின்பக்கமும் சந்து, அப்படியே 2 அடி சந்து. அதை நம்ம நேரில் கூட பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து இடம் வந்து 1210 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து 1600 அல்லது 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். அது பார்த்துக்கலாம். மாடியும் சேர்த்து பார்க்க போகும்போது பின்னாடி வந்து அப்படியே ஒரு 80 அடி ரோடு தெரியும் உங்களுக்கு. இது மெயின் ரோடு வந்து 11வது பிளாட்டு. ஆனையூர் மெயின் ரோட்டில் இருந்து சிலையநேரி ஸ்டாப்பு, அதாவது சஞ்சீவி நரசூல் சொல்லுவோம், இந்த இடத்துல தான். நீங்கள் மற்றதெல்லாம் நேரில் பார்த்து பேசிக்கலாம். கிழக்கு பார்த்து வீடு. விலை வந்து 80 ரூபா சொல்கிறாங்க. உட்காந்து பேசிக்கலாம். பேசினோம்னாக்க கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தேங்க்யூ.